வாங்க. ஏன் சந்தோஷ் இப்படி பண்ற? அடிக்கடி நம்ம இந்த மாதிரி சந்திக்கிறத நல்லதில்ல. இந்த மாதிரி பண்றது பூஜா பார்த்தா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சந்தோஷ், சொல்றது கேட்கவே மாட்டியா? சந்தோஷ், வேண்டாம் சந்தோஷ், விடு, கையை விடு சந்தோஷ், ப்ளீஸ் விடுடா. என்னக்கா தூங்கலையா? என்னம்மா நடிக்கிற? இந்த கர்மத்தெல்லாம் உன் கண்ணால பார்க்கலாமா? என்னதான் இருந்தாலும் காதலிச்ச பொண்ணுகிட்ட கிடைக்கிற சந்தோஷம் என்கிட்ட கிடைக்காது இல்லக்கா. அவராவது சந்தோஷமா இருக்கட்டும். எப்பதான் ஐயா உன் அன்பை புரிஞ்சு பாரோ தெரியலம்மா. நான் அன்பு காட்டுறதுக்கு தான் எனக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்காரு இல்லக்கா. எனக்கு அதுவே போதும். நீங்க போய் படுங்கக்கா. என்னக்கா வந்துட்டாரா? இல்லம்மா, இன்னும் அவர் அங்கதான் இருக்காரு. வாங்கக்கா போய் பார்க்கலாம். அக்கா, எனக்கு ஒரு கப் காஃபி. உன் மூஞ்சிக்கெல்லாம் காபி ஒரு கேடாடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. சீ, என்னக்கா இப்படி பேசுறீங்க? வாயை மூடுறி. ஐயா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக பூஜாமாவுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ சும்மா இருமா. இவளுங்களா காதலிக்கிறதே சுகத்துக்காக தான். அதான் இங்க கிடைக்குதே தாராளமா. இவளுக்கு என்ன? செண்பகமா, என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க? ஐயா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஐயா. நானா? நான் என்ன பண்ண? மறுபடியும் போய் சொல்லாதீங்க ஐயா. நேத்து ராத்திரி நீங்களும் சரோஜாவும் கூத்தடிச்சத நாங்க பார்த்தோம். செண்பகமா, என்ன பேசுறீங்க? செஞ்ச தப்ப மறைக்காதீங்க. அப்படி இல்லனா எதுக்கு சரோஜா ரூம்ல இருந்து வரீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. மறுபடியும் மறைக்கிறீங்க. நீங்க காலேஜ்ல காதலிச்ச பொண்ணு இந்த மாயா தான் சரோஜான்னு தெரிஞ்சு போச்சு. செண்பகமா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. சரோஜா, என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க? நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு ஐயா கிட்ட சொல்லு. ஏன் சந்தோஷ் மறைக்கிற? எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒத்துக்கோ. ஏ மாயா. சந்தோஷ், என்னாச்சு? ஏன் இப்படி வந்திருக்க? என்ன விர்ரா, இங்க என்னடா பிரச்சனை? டேய், இவங்கள நானும் தப்பு பண்ணதா சொல்றாங்கடா. அவங்களோட சேர்ந்து இவ்வளவு தப்பு பண்ணதா சொல்றாடா. மாயா வா. பூஜாமா, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன மாயா, என் திட்டம்லாம் வீணா போச்சா? கார்த்திக், எதுவும் வீணா போகல. நீ அங்க போய் சந்தோஷ்க்கும் எனக்கும் தப்பு நடந்தது உண்மைதான்னு சொல்லு. அப்பதான் உன் திட்டம் சரியா நடக்கும். இதுக்கு மேலையும் தாமதிக்காத கார்த்திக். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சரி கார்த்திக், என்ன இதெல்லாம்? இது நான் அப்புறம் சொல்றேன் மாயா, நீ வா. என்னடா கார்த்திக், என்ன நான் கேட்டே இருக்க, நீ பேசாம நிக்கிற? நீ நிக்கிறத பார்த்தா நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? ஆமாடா சந்தோஷ். என்னடா சொல்ற? சந்தோஷ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் அமைதியா கேளுடா. நைட் இங்க படுத்திருந்த நீ எப்படா மாயா ரூமுக்கு போன? அதான்டா எனக்கே தெரியல. இப்போ உனக்கு குழப்பமா இருக்குல்ல? சந்தோஷ், மாயாவோட தப்பு பண்ணதும் நீதான். பூஜா வயித்துல வளர குழந்தைக்கு அப்பாவும் நீதான்டா. என்னடா? ஆமாடா சந்தோஷ், நேற்று மாயா எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு நான் ஓடி வந்தேன்டா. அப்படி நான் வரும்போது தான் ஏதோ ஒன்று என்னை தாக்குச்சுடா சந்தோஷ். இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நம்ம யாரும் இங்கே இருக்க வேணாடா. நம்ம எல்லாரும் இந்த பங்களா விட்டு போயிடலாம்டா சந்தோஷ். நம்ம ஏன் போகணும் இந்த பங்களா விட்டுட்டு? எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் அம்பாள் கோயில்ல இருக்காரு. அவரை போய் பார்த்தா இது எல்லாத்துக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கும். யா ஐயோ செண்பகமா, அவங்களாம் வந்து இது எதுவும் பண்ண முடியாது. என் கோலத்தை பார்த்தீங்கல்ல, ஏதோ எனக்கு நடந்தது பரவாயில்ல. இதுவே உங்களில் யாருக்கா நடந்திருந்தா
என்ன ஆயிருக்கும்? டேய் செண்பகம் தான் சொல்றாங்கல்ல, போய் தான் பாப்பமேடா. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ சந்தோஷ், டேய் நான் சொல்றது நீ கேளுடா. போறோம். என்ன மன்னிச்சிட்டு பூஜா. ஒரு புருஷன் பொண்டாட்டிகிட்ட பேசக்கூடாத வார்த்தைலாம் சேர்த்து நான் அவனுக்கு திட்டிட்டேன். அப்பெல்லாம் நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப எனக்கு இப்ப புரியுது. இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நான் பிடிக்காம வேணா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா உனக்கு துரோகம் பண்ண நான் நினைச்சதே இல்லை பூஜா. இது மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா அதுவே எனக்கு போதும். நான் உங்களை இன்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டேங்க. நாம கல்யாணம் பண்ணி இங்கே வந்த 2வது நாளே உங்கள் பர்ஸில் மாயாவோட ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அப்போவே உங்களோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என்னை தொடும்போது மாயாவை மறக்க இதுவே ஒரு மருந்தாக இருக்கும்னு நான் என்னையே முழுசாக உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமும் நீங்கள் மாயாவை சரோஜான்னு நம்ம பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போதான் இன்னமும் நீங்கள் மாயாவை மறக்க முடியாமல் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் மாயாவோட தப்பு பண்ணுறத நான் பார்த்தும் கூட உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டேன். ஆனால் இப்போதான் தெரியுது இங்கே நடந்ததுக்குள்ள காரணம் நீங்கள் இல்லைன்னு. இதுவே எனக்கு போதும் பூஜா. நீ என்னை எப்போ புரிஞ்சுக்கிட்ட, ஆனா நான் உனக்கு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு பூஜா. சந்தோஷ், போலாமாடா? போலாம்டா. பூஜா எல்லாம் பத்திரமா இருங்க. எக்காரணத்துக்கு கொண்டு யாரும் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம். நாங்கள் எப்படியா சாமியாரை கூப்பிட்டு வந்துடும். எல்லா பிரச்சனையும் தீந்துரும். பார்த்துங்க. வாடா போலாம். டேய் வரதா, கொஞ்சம் கதவு மூடுறா. ஐயோ, ஆட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மாட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மட்டன் ஃப்ரை வறுக்க சொன்னாலும் வறுப்பேன், இட்லியில வர ஆவிய பார்க்க சொன்னாலும் பாப்பேன். ஆனா உண்மையான ஆவிய பார்க்க சொல்றாரே, அது என்னதானே பாக்கும்? பயத்துல நடக்குதா சரக்கடிக்காத நடக்குதான்னு தெரியலையே. வெளியில போய் ஒரு பெக்கு போட்டா சரியா இருன்னு நினைக்கிறேன். எப்படி போறது? அப்பாடா, நிம்மதியா ஒரு பெக்கு போட்டுட்டு வந்துட வேண்டியதான். நான் என்ன பண்ண? ஐயோ நானா? ஆமா, நான் இல்லமா, நான் இல்லமா. ஏமா ஏமா பயப்படுற? ஏமா போய் மூஞ்ச கழுவிட்டு வா. கொஞ்ச நேரத்துல சாமியார் வந்துருவாரு. என்ன போ, பயப்படாத, போ போமா. குட் ஈவினிங் சார். சார், நீங்க ஒப்படைச்ச கேஸ்ல
முக்கியமான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் சார். நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். அப்புறம் என்ன, கோ ஹெட். தேங்க்யூ சார். வரதா, நீ அது போடா, சாமியார் வந்திருப்பாரு. இல்லங்க, நான் போறேங்க. போடா, அவர் வந்தாதான் நமக்கு விமோசனம். போடா. போடா. அடி எடுப்படவே போடா. சாமி, இந்த பங்களாவுக்குள்ள பெண்ணாசை நிறைவேறாத ஒரு மனிதன் இறந்திருக்கிறான். அவன்தான் இங்க அரூபமா அலைஞ்சுகிட்டு இருக்கிறான். இதுதான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நீங்க உடனே பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சபுவும் ஆனந்த பைரவி. அண்டத்தை தட்டு, ஆகாசத்தை தட்டு, என் முன்னால் தோன்றிடும் ஆவி அனைத்தையும் கண் முன்னால் காட்டிவிடு. கரத்தை பிடித்து கருத்தை நெருக்கி சுண்டி இருக்குமா அந்த அனுபவத்தை. என்ன கொண்டவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு மாயாவோட அழகா காட்டி என்ன மயக்கி கொண்டுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கொஞ்சம் சாந்தமாய், கொஞ்சம் சாந்தமாய். வேதனையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த பங்களாவுக்கு நீ எதுக்காக வந்த? இங்க நானா வரல சாமி. இந்த கார்த்திக் சொல்லிதான் செட்டியார் எஸ்டேட்டை வாங்குறதுக்காக வந்தேன். ஆனா வாங்க முடியாம திரும்பி தேனிக்கு போகும்போது தான் 4 ரவுடிங்க பணத்துக்காக என் காரை வழிமறிச்சாங்க. கார்த்தி என்ன காப்பாத்தி இந்த பங்களாவுக்கு அழைச்சிட்டு வந்தான். அப்பதான் மாயாவை பார்த்தேன். கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? யார் இவர் அடிபட்டு இருக்காரு?
கார்த்திக், உனக்கு என்னாச்சு? என்ன விடு மாயா, இவர் என் ஃப்ரெண்ட் ஈஸ்வர். பணத்துக்காக ஒரு 4 பேர் இவர் அடிச்சு போட்டாங்க மாயா. நீ ஃபர்ஸ்ட் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடு, நான் இதை வந்துடுறேன். சரி. பார்த்து ஈஸ்வர். பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு மாயாவோட அழகு ஒரு மாற்றத்தை தந்துச்சு. தாய் இல்லாம வாழ்ந்த எனக்கு மாயாவோட அன்பும் பாசமும் ஒரு தாயோட உணர்வை கொடுத்துச்சு. அதுவே மாயா மேல காதலாவும் மாறுச்சு. ஒரு நாள் நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது கார்த்திக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாயாவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாவும் அதுக்கு பணம் இல்லாம தவிக்கிறத பார்த்து நான் பணம் கொடுத்து உதவுனேன். அதுக்கப்புறம் எங்க காதல் நெருக்கமாச்சு. மாயாவோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்டாங்க. நான் பணம் இல்லாம செக் கொடுத்தேன். இது பிளாங்க் செக்குடா, எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்து கட்டிடு. அதுக்கப்புறம் என்ன ஓவரா குடிக்க வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் இவங்களோட சுயரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாமே கார்த்திகோட நாடகம் தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் மறைமுகமா தான் நடக்கணுமா? இல்ல மாயா, இப்பதானே ஈஸ்வரன்ற பேங்க் ஓபன் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போதும் மாயா. நமக்கு தேவையான பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளும் எல்லாரும் மாதிரி ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி வாழலாம் மாயா. மாயா, என்ன மாயா பண்ணிக்கிட்டு இருக்க? ஈஸ்வர், அது வந்து அம்மா பத்தி பேசிட்டு இருந்தோம். மடியில படுத்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? தப்பா நினைக்காத ஈஸ்வர். சீ, உன்னை சாந்தமான பொண்ணு நினைச்சேன், ஆனா இப்படி சாக்கடையா இருப்பேன்னு நினைக்கலடி. ஈஸ்வர், என்ன பேசுற? வாயா முட்றா பிச்சைக்கார பையல. என் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவளை கூட்டி கொடுத்த. நீ எல்லாம் ஒரு நண்பன். விடியறதுக்குள்ள உங்க 2 பேருக்கு ஒரு முடிவு கட்டண்டா. கார்த்திக் வேண்டாம். பிளாங்க் செக்கை வச்சு என் லைஃப்ல ஓரளவுக்கு செட்டில் ஆகலாம்னு நினைச்சேனடா. எடுத்துட்டியடா. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வேஸ்டா போச்சடா. உன்னை உயிரோட விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா என் பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை உயிரோட விட்டா அது சரியா வராதுடா. அது எங்களுக்கு தான் ஆபத்து. விடுமா. என்ன கொன்னதுக்கு அப்புறமா இந்த பங்களாவில வெறும் அரூபமா சுத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கார்த்திகை பார்த்தேன். தாக்குனேன். கார்த்திகையும் சந்தோஷையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சு சந்தோஷுக்கும் பூஜாவுக்கும் ஒரு சில நல்லதும் பண்ணேன், கெட்டதும் பண்ணேன். அதுக்கப்புறம் மாயாவை இந்த பங்களாவில பார்த்ததும் கோவப்பட்டேன். எனக்கு நடந்தது தான் சந்தோஷுக்கும் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திகையும் மாயாவையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு சந்தோஷ உருவத்துல போகும்போது பூஜாவோட தெய்வ பக்தி சந்தோஷம் கலகம் இல்லாம காப்பாத்திருச்சு. இதுதான் சாமி நடந்தது. டேய், பணத்துக்காக வர இவ்வளவு நாளைக்கு கூட பழகிட்டு இருந்தேன். டேய், என் சொத்து மேல உனக்கு காசுன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே கொடுத்துருப்பேனடா. ஏய், உன்னை நான் நண்ப மாதிரியாடா நினைச்சேன். இந்த வீட்டுல சிரிசமாமா உன்னையும் ஒரு முதலாளியா வச்சு அழகு பார்த்தேன்டா. எனக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? போடா. மாயா, உன்னை உண்மையா தாண்டி காதலிச்சு. எங்க அப்பா என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சப்ப கூட ஒவ்வொரு நாளையும் பொண்டாட்டியை தொடாம கஷ்டப்படுத்திருக்கண்டி. ஏய், பணத்துக்காக உடம்ப விற்கிறவளும் பணத்துக்காக காதல வைக்கிறவளும் ஒண்ணுதாண்டி. அதுக்கு நீ உடம்பே வித்திருக்கலாண்டி. உனக்கு பணம் தாண்டி முக்கியம். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கடி. ஓடி. நீங்க செஞ்ச பாவத்துக்கு
பரிகாரம் பண்ணித்தான் ஆகும். நீ முக்தி அடைய வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் செய்யறேன். நீ இந்த தேங்காய் முக்கண்ணுக்குள்ளார வந்து இறங்கிடு. நீ முக்தி அடைஞ்சே தீர. கார்த்திக், மாயா, இந்தாங்க. இதுல இருக்கிறது ஈஸ்வருடைய ஆத்மா. பெருமாள் கோயில் மலை மேல கொண்டு போய் அங்கிருந்து போட்டுடுங்க.